அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் புதுப்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பல திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தற்கொலை செய்து கொண்ட புதுப்பெண்ணான ரிதன்யாவுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை மறக்காமல் தெரிவிங்க. திருமணமாகி 78 நாட்கள் தான் ஆகும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிபுதூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அண்ணாதுரை, வயது 50. இவர் ரியல் எஸ்டேட் மற்றும் பனியன் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். கிழக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக ஆட்டோ சின்னத்திலும் போட்டியிட்டவர். இவரது மனைவிதான் ஜெயசுதா. இந்த தம்பதியினருக்கு ரிதன்யா என்ற மகளும் மிதுன் ஆதித்யா என்ற ஒரு மகனும் இருந்தனர். மகளான ரிதன்யாவிற்கு திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரான கிருஷ்ணனின் மூத்த மகனான ஈஸ்வரமூர்த்தி, சித்ரா தேவியின் மகனான கவின்குமாருடன் வரன் பேசி முடிக்கப்பட்டது. கவின்குமாருக்கும் ரிதன்யாவிற்கும் கடந்த 11/4/2025 அன்று திருப்பூரில் வெகு விமர்சையாக கோடி ரூபாய் செலவு செய்து திருமணமும் நடைபெற்றது. திருமணம் முடிந்த பிறகு அவிநாசியை அடுத்த பழங்கரையில் உள்ள வீட்டில்தான் புதுமண தம்பதியினர் குடித்தனம் நடத்தி வந்தனர். திருமணத்தின் போது வரதட்சணையாக 300 பவுன் நகை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் 300 பவுன் போதாது 500 பவுன் வாங்கி வா என கணவரான கவின்குமார், மாமனாரான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகியோர் ரிதன்யாவை கொடுமை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கொடுமை குறித்து பலமுறை தனது பிறந்த வீட்டில் தெரிவித்தும் உள்ளார். இதையடுத்து பெண் வீட்டாரோ கவின்குமாரை அழைத்து சமாதானம் பேசியுள்ளனர். இதையடுத்து இனிமேல் பிரச்சனை செய்ய மாட்டோம் என சொல்லி ரிதன்யாவை அழைத்தும் சென்றார்களாம். மகளுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என பெண் வீட்டார் சற்று நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறுவது போல கவின்குமார் குடும்பத்தினரின் பேராசைக்கு அளவே இல்லாமல் மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை துன்புறுத்தியுள்ளனர். என்ன செய்வதென தெரியாமல் மன உளைச்சலில் இருந்த ரிதன்யா சம்பவத்தன்று வீட்டிலிருந்து காரை எடுத்து சென்றார். அதன் பிறகு அவர் வீடு திரும்பவில்லை. தாய் வீட்டிற்கு சென்றிருப்பார் என நினைத்து அங்கு கவின்குமார் ஃபோனும் செய்திருக்கிறார். ஆனால் அங்கும் ரிதன்யா வரவில்லை என சொல்லப்பட்டதால் கவின்குமார் ரிதன்யாவை தேடினார். அதுபோல ரிதன்யாவின் குடும்பத்தினரும் தேடினர். அப்போதுதான் மொண்டிப்பாளையம் அருகே செட்டிப்புதூரில் காருக்குள் இறந்த நிலையில் அவர் கிடந்தார். அவரது கையில் தென்னை மரத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மாத்திரைகளும் இருந்தன. இது குறித்து தகவல் அறிந்த சேவூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின்னர் ரிதன்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது குறித்து போலீசாரும் விசாரணை நடத்தினர். காரை எடுத்து கொண்டு சென்ற ரிதன்யா தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ்களையும் அனுப்பியுள்ளார். அந்த ஆடியோவில் ரிதன்யா அழுது கொண்டே பேசுகையில், அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, போதும், என்னால் முடியவில்லை. நீங்கள் என் மீது கோபப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை வெறுத்துடுவீங்க என்று தெரியும். காலம் முழுக்க உங்களையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தி கொண்டும் வேதனைப்படுத்தி கொண்டும் என்னாலையும் நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் என் கணவனுடன் இருக்கவும் முடியாதுப்பா. இதை என் தலையெழுத்துன்னு நான் நினச்சிக்கிறேன். போதும், நான் இதோட முடிச்சுக்கிறேன் என் லைஃப்பை. பஞ்சாயத்து பேசுவது, கோயிலுக்கு பரிகாரம் செய்திய கூட்டிகிட்டு போகிறது, இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் தீராதுப்பா. எனக்கு உண்மையாகவே வாழ பிடிக்கலை. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. நான் யாரையும் கஷ்டப்படுத்தியதும் இல்லை. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிருக்குன்னு எதுவும் எனக்கு புரியவும் இல்லை. நான் போகிறேன்ப்பா. இப்படியே இருந்து எந்த விதத்திலும் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலப்பா. நான் உங்களுக்கு பிறந்ததே தப்புப்பா. அந்த குடும்பமே பிளான் போட்டு தான்ப்பா என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பெற்றவங்க கொடுக்கும் மன ரீதியான கொடுமையும் என்னால் தாங்க முடியலை. என் கணவன் எனக்கு உடல் ரீதியாக கொடுக்கும் டார்ச்சரையும் என்னால் தாங்க முடியலப்பா. அதை என்னால் வெளியவும் சொல்ல முடியலப்பா. என்னை தினமும் உடல் ரீதியாக டார்ச்சர் செய்கிறான்பா. இதை நான் யாரிடமும் எப்படி சொல்லி புரிய வைப்பது? கேட்குறவங்களும் வாழ்க்கைனா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும், சகித்து கொண்டு போ, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது என்று சொல்கிறாங்களே தவிர நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் என்பதை யாருமே உணரலப்பா. நீங்களும் நான் பொய் சொல்லுவதாக நினைக்கிறீங்க. நான் சத்தியமாக பொய் சொல்லலப்பா. நான் நடந்ததை மட்டும்தான்ப்பா சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. உங்களால் ஏற்கவே முடியாது. அப்படியே என்னை விடவும் முடியாது. அதனால் நான் காலம் முழுவதும் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலப்பா. என் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா. சத்தியமாக இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலப்பா. என்னால் இந்த வாழ்க்கையை தொடர முடியும்னு எனக்கு தோணலப்பா. இவ்வாறு அந்த பெண் கண்ணீர் மல்க பேசியுள்ளது தற்போது சமூக ஊடகங்களில் இந்த ஆடியோ வைரலாகி வருகிறது.
இது திருமணமாகி 78 நாட்களிலே புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்டதால் திருப்பூர் ஆடியோவான மோகனசுந்தரம் விசாரணை மேற்கொண்டார். விசாரணை முடிந்து வெளியே வந்த கணவன் கவின்குமார், மாமனரான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகியோரை ரிதன்யாவின் தம்பியான மிதுன் ஆதித்யா மற்றும் உறவினர்கள் ஆத்திரத்துடன் அடிக்க பாய்ந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவளிடம் இருந்து தப்பித்து மூவருமே காரில் ஏறி அரசு மருத்துவமனையை விட்டு வெளியே சென்றனர். அவர்கள் சென்ற காரை உறவினர்கள் தட்டி கூச்சலிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் தற்கொலைக்கு காரணமான மூவரையுமே உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கூறி அவினாசி சாந்தி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அவினாசி துணை காவல் கண்காணிப்பாளரான சிவகுமார் மற்றும் போலீசார் உறவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலையும் கைவிட வைத்தனர். இதனைத் தொடர்ந்து ரிதன்யாவின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினரிடமும் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து பெண்ணின் உறவினர்கள் கூறுகையில், திருமணத்தின் போது பெண் வீட்டில் 500 சவரன் தருவதாக கூறிய நிலையில் 300 சவரன் நகை போட்டுள்ளனர். 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் மற்றும் 2.5 கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்து வைக்கப்பட்டது. திருமணம் நடைபெற்ற 10 நாளிலிருந்து கணவரின் தாய் தந்தை ரிதன்யாவிடம் மீதமுள்ள 200 சவரன் நகை இன்னும் தரவில்லை என்று திட்டி சித்திரவதை செய்தும் உள்ளனர். எதுக்கெடுத்தாலும் திட்டி வந்த அவர்கள் 1 மணி நேரம் நிற்க வைத்து மனரீதியாக துன்புறுத்தியும் வந்துள்ளனர். கவின்குமார் குடும்பத்திற்கு வாடகை போன்ற மாதாந்திர இதர வருமானம் மட்டுமே 20 லட்சம் ரூபாய் இருந்ததாகவும், இதன் காரணமாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்து முழு நேரமும் ரிதன்யாவை கொடுமைப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது குறித்து தனது பெற்றோரிடம் தெரிவித்த போதும் சில நாட்களில் எல்லாம் சரியாகிவிடும், கவலைப்படாது என பெற்றோர்களும் ஆறுதல் தெரிவித்து வந்ததால் மனமுடைந்த ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்தனர். பிறகு கணவரான கவின்குமார், மாமியாரான சித்ராதேவி, மாமனரான ஈஸ்வரமூர்த்தி ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர். அப்போது பெண் வீட்டார் ஆத்திரத்தில் மாப்பிள்ளை வீட்டாரை அடிக்கவும் பாய்ந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அந்த 3 பேரையுமே பாதுகாப்பாக அழைத்தும் சென்றனர். 300 பவுன் நகையையும் கொடுத்து தற்போது மகளையும் இழந்துவிட்டோமே என ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் கண்ணீரும் விடுகிறார்கள். இது குறித்து சேயூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் ரிதன்யாவிற்கும் அவரது கணவர் மற்றும் கணவரின் குடும்பத்தாருடன் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது தெரிய வந்தது. ரிதன்யாவை தற்கொலைக்கு தூண்டியது உறுதியான நிலையில் 3 பேர் மீதும் தற்கொலைக்கு தூண்டிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.